யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 40 டேஸ் கிட்ட ஆக போகுது. மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சின்னதான் கேப்சர் பண்ணியிருக்கோம் 5 மினிட்ஸ் கேண்டலில். ஸோ நான் இன்றைக்கி இந்த வாரத்தில் என்ன ட்ரேட் எடுத்தேன், அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் எடுத்தேன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூமெண்ட் இருந்தது. நம்ம இந்த மூமெண்ட் மட்டும் தான் கேப்சர் பண்ணோம். நாம் ஏன் இந்த இடத்துல வெளியில் வந்துட்டோம், இதை ஏன் எடுக்கலை, அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரிவர்சல் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ரிவர்சல் ட்ரேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் இப்போ கீழே வந்துட்டுருக்குங்கிற பட்சத்தில் ஒரு இடத்துலேருந்து அது ரிவர்ஸ் ஆகி போகும். ஸோ அந்த மூமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் இந்த இடத்துல இப்படி கீழே வந்துட்டுருக்கு, இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குன்னா அந்த இடத்துல ரியாக்ட் ஆகிட்டு ஸ்டாக் ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 200 rupees கிட்ட. இல்லை நான் எதை பார்த்து இந்த டிமாண்ட் ஜோன் ஒர்க் ஆகும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணேன்னா, செல்லர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் கீழே வந்துட்டுருக்கு, இந்த இடத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லர்ஸை இன்வைட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. சிம்பிள், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்தீங்கன்னா சின்ன டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடம் எல்லாமே லிக்விடிட்டி ஸ்வீப் தான். ரெட் கலர் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ இன்னும் நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேமில் உள்ளே போனோம்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கீழே போகிறேன்னு சொல்லி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அகைன் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ மேஜர் லிக்விடிட்டி அண்ட் மைனர் லிக்விடிட்டி. ஆஃப்டர் தட் இந்த சார்ட் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10% சாலிடான மூவ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும்தான் பிடிச்சேன். இது என்னால் கேப்சர் பண்ண முடியல, பட் இட்ஸ் ஓகே. என்ட்ரி இங்கே இருந்தது. ஸோ 206ல் நான் கரெக்டாக 209 கிட்ட எக்ஸிட் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இன்னுமே மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட் புக் வாங்கியிருந்தேன். ஏன் இந்த நோட் புக்னா, ஸோ ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஜேர்னல் நான் ஃபஸ்ட்லேருந்து எதெல்லாம் இருக்கிறேன். ஸோ மார்ச் 31 அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2025 to 26ன்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இயரில் நான் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே இந்த ஜேர்னலில் இருக்கும். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னா, நான் ட்ரேட் எடுத்ததை இந்த இடத்துல எக்ஸாக்டாக நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லி அதை ஒரு மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்ன தப்பு பண்ணேன், எந்த தப்பை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுதுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ராயிங் வரைஞ்சிட்டேன். ஸோ இது இப்போ எக்ஸாக்டாக நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சிஸ்டம் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம, அண்ட் அதைப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ட்ரேட் என்ட்ரி வாஸ் குட், சூப்பரான இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் கீழே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம மேலே ஏற்றி வைக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் குவான்டிட்டியை ஒரே இதில் எக்ஸிட் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம், ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னா இண்டெக்ஸை பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம இந்த இண்டெக்ஸை பார்க்கல. இந்த 2 கான்ஸ் அண்ட் 2 ப்ரோஸ் அடுத்த வாட்டி இது ரிப்பீட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னி பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் பீச் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கரெக்டாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 40 டேஸ் கிட்ட ஆக போகுது. 45 டேஸ் ஆச்சு அண்ட் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டியாச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி சிங்கிள் ஒன் who has subscribed. இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் ஃப்ரீயான லேர்னிங் கண்டென்ட் கொடுக்குறதுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க போல். தேங்க்யூ. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங் அப்போ 2025 அப்போது நான் ராயல் அட்லாண்டஸில் இருந்தேன், துபாயில், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹோட்டல். ஸோ அங்கே நான் போனதுனால தான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அந்த இடத்துல எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தில் உள்ள மல்டி மில்லியனர்ஸ் எல்லாருமே அந்த ஹோட்டலில் வந்திருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் ஒரு 19 வயசு பையன் சொந்தமாக சம்பாரித்து தனியாக ராயல் அட்லாண்டஸில் போயிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியெல்லாம் நான் கிராப் பண்ணனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். அண்ட் தேங்க்யூ. We will post lots of more content.
எஸ்